வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு மெதுவாக வளர்ந்து கொண்டே போகும். அது உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கே தெரியும்ல. ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, சரி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த கான்ஷியஸாக செய்யறதுனால அது லைஃப்பில் என்ன ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துது அப்படின்லாம் பார்க்குறோம். அதாவது சரி, நீங்கள் ஒரு விஷயத்த கான்ஷியஸாக செஞ்சு பழகுனீங்கன்னு வச்சுக்கோமே, கான்ஷியஸாக கவனத்தோட ஒரு விஷயத்த செஞ்சு பழகுனீங்கன்னா அது ஒரு சில டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா, கான்ஷியஸாக செஞ்சது நமக்கு அன்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். நம்ம அன்கான்ஷியஸ்குள்ளே போயிடும், சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். ஸோ தட் இனிமேல் அது நீங்கள் கான்ஷியஸாக செய்ய தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் பைக் ஓட்டி பழகுறீங்க, இல்லை கார் ஓட்டி பழகுறீங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம கான்ஷியஸாக ஒன்று பண்ணுவோம். இந்த காரில் உட்காந்து அந்த சீட்டு பெல்ட் போடுறது கூட ஒரு ஒரு கவனம்லாம் அங்கே தான் இருக்கும். எதை பற்றியும் உட்காந்து யோசிக்க மாட்டோம். சீட் பெல்ட், ஓகே, அதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். புதுசாக ஒரு ஒரு கார் டிரைவிங்கில் டிரைவர் உட்காந்துட்டு இருக்காரு, நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, ஒரு கார் டியூட்டர் இருக்காரு, போட்டுக்குவீங்க, ஹேண்டில் பிடிப்பீங்க, கீரு ஃபஸ்ட்டு, ஓகே, இது வந்து கிளச்சு, ஓகே, இது பிரேக்கு, ஓகே, நேராக அங்கே பார்க்கணும், பின்னாடி கண்ணாடியை பார்க்கணும், சைடு பார்க்கணும், ஓகே. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கான்ஷியஸாக அந்த கவனத்தை வச்சு அப்படி பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி கான்ஷியஸாக ஒரு சில காரியங்களை இங்கே திரும்ப திரும்ப செய்யும் பொழுது என்ன ஆகுது, அது அப்படியே அன்கான்ஷியஸ்குள்ளே போயிடுது, அது உள்ளே போயிடுது, உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்புறம் எப்படி நீங்கள் கார் எடுப்பீங்க தெரியுமா, ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு, சொல்லுங்க ஜி, ஆமாம், இல்லடா அவன் இருக்கான்ல, அவன் அப்படிதான்டா, சும்மா வந்து அவன், ஆமாம், நான் வந்துட்டே இருக்கேன் தான், ஆமாம், ஏய் நீ எதுக்கு அவகிட்டலாம் சொன்ன, ஓகே ஓகே, இப்படியே கதை பேசிட்டே. ஆனால் பாருங்களேன், நீங்கள் வாட்டுக்கு இப்போ சீட் பெல்ட் போட்டீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க, கியரை போட்டீங்க, கிளச்சை பண்ணீங்க, பிரேக் பண்ணீங்க, வண்டி போகுது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, நீங்கள் எதுவுமே கான்ஷியஸாக பண்ணல, எல்லாமே அன்கான்ஷியஸாக தானே நடக்கின்றது. நீங்கள் ஒன்றும் மெனக்கெட்டு கான்ஷியஸாலாம் கார் ஓட்டலை, நீங்கள் கான்ஷியஸாக ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. காரு அது பாட்டு உங்களுடைய அன்கான்ஷியஸ் அதை ஓட்டிட்டு போகுது. புரியுதா? அதே போலத்தான் நமக்குள்ள இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நெகட்டிவ் தாட்ஸு, லிமிட்டட் பிலீஃப்ஸு, இந்த மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் கான்ஷியஸாக உள்ளே போட்டோம், அப்புறம் அதை நம்ம மறந்துட்டோம். ஆனால் அது அன்கான்ஷியஸாக உள்ளேருந்து 24/7 வேலை பார்த்துட்டு இருக்கு. லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், நமக்கு பாஸ்டில் வந்து ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம் நடந்திருக்கும், ஒரு ஒரு சம்திங் எதாவது நடந்திருக்கும். அப்போ நம்ம பிலீவ் பண்ணியிருப்போம், சா நம்மக்கிட்ட காசே இல்லைல்ல, சா நம்மளால இதெல்லாம் முடியாதுல்ல, இதெல்லாம் மாறாதில்ல, அதெல்லாம் எனக்கு இல்லை, இப்படின்னு ஒரு சில தாட்ஸ் இருக்குல்ல, அது அதை அப்போ கான்ஷியஸாக ஃபீல் பண்ணியிருப்போம். என்கிட்ட இது இல்லையடா அப்படின்னு கான்ஷியஸாக ஃபீல் பண்ணியிருப்போம்ல, அதை ஒரு 2-3 டைம்ல செய்ய என்னாகும், அது சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். இப்போ அது சப்கான்ஷியஸில் போனதுனால அன்கான்ஷியஸாகவே ஆனில் தான் இருக்கும். ஒரு தடவை கார் ஓட்டுறதுக்கு கான்ஷியஸாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து கேஷுவலாக நீங்கள் வேறு வேலையை பார்த்தாலும் கார் அது பாட்டு எங்கே போகணுமோ அங்கே போகும். அதுபோல் இந்த மாதிரியான லிமிட்டட் தாட்ஸை நம்ம கான்ஷியஸாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம லைஃப்பில் அது உள்ளே போட்டதுனால இப்போ நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டு எது பண்ணாலும் அது பேக்ரவுண்டில் ரன்னிங்லேயே இருக்கும். உனக்கு அவ்வளோதான், உனக்கு காசு இல்லை, உன்னால் அதை மாற்ற முடியாது, உன்னால் அது நடக்காது, இதுன்னு அது லிமிட்டடாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம கான்ஷியஸாக உள்ளே போட்டோம். அதனால் ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பழைய சப்கான்ஷியஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் தோண்டி எடுத்து நான் சரி பண்ணணுமே, எனக்குள்ளே என்னென்ன லிமிட்டட் பிலீஃப்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பு தான் ஆக்சுவலாக. அதெல்லாம் கொஞ்சம் டஃப். ஏன்னா அதுக்கு நீங்கள் நிறைய மைண்ட் கண்ட்ரோல் வேணும், நிறைய மைண்ட் பவர் வேணும், மெடிடேஷன் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ வேற ஒரு ஈஸியான வழி இருக்குது. என்னன்னா, இப்போ கான்ஷியஸாக
நல்ல பிலீஃப் சிஸ்டத்தை உள்ள போடுங்க, அவ்வளவுதான். சரி, லிமிட்டட் பிலீஃபா நம்ம தெரியாம போட்டோம். இப்ப தெரிஞ்சே அபண்டன்ஸை போடுங்க, தெரிஞ்சே பாசிட்டிவிட்டியை போடுங்க, தெரிஞ்சே அதை பழகுங்க. எப்படி வந்து கார் ஓட்டுறத ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு கவனிச்சு அதை பண்ணணுமோ, அதே போல இந்த அபண்டன்ஸை வளர்த்துக்கிறதுக்கும் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்கும் அந்த அது பாசிட்டிவான பிலீஃப் சிஸ்டத்தெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கும் கான்ஷியஸா நீங்க பண்ணினீங்கன்னா அது உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கேஷுவலா இருப்பீங்க, ஆனா வந்து லைஃப் எப்பவுமே உங்களுக்கு அபண்டன்ஸ்ல தான் இருக்கும். நீங்க ஒன்றும் அதுக்காக பெருசா மெனக்கண வேணாம். நீங்க வழக்கமா செய்யறது அப்படி செய்யுங்க. ஆனா பாருங்களேன், லைஃப் வந்து ஒரு லக்ஸரியா தான் இருக்கும், ஒரு அபண்டன்ட்டா தான் இருக்கும், ஒரு ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும், எல்லாமே சூப்பரா நடக்கும். ஏன்னா ஏன்னா அது அன்கான்ஷியஸ்ல அதான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான். ஓகே, ஸோ அதை பற்றிலாம் சிந்திங்க. நம்மளுக்கு எதெல்லாம் லிமிட்டட் தாட்டு, நம்ம எதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்லாம் உங்களுக்குள்ள ஒரு குறிப்பு எடுத்துட்டு அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதெல்லாம் கான்ஷியஸாக உள்ள போட ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் கான்ஷியஸாக உள்ள போடுறதுக்கு தான் நம்ம இந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட் இதெல்லாம் பண்ணுறோம். இந்த பயிற்சியெல்லாம் மறைமுகமாக என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு உள்ள போட ட்ரை பண்ணுது. பட் அது ஏன் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா, அதை முறைப்படி செய்யறது இல்லை. அது தனி சப்ஜெக்ட், நம்ம எல்லாம் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி இந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா, கான்ஷியஸாக பண்ணீங்கன்னா அது உங்களுடைய பழக்கம் ஆகிடும். அதுக்கப்புறம் அபண்டன்ஸ் தான் உங்களுடைய ஜென்ரல் வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. யா, தட்ஸ் இட். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். குறை விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.